வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ராபி. இன்னைக்கு ஹாட்டான டாபிக் பார்த்தீங்கன்னா, சினிமாலேருந்து அரசியல் வரப்போகின்ற நம்ம விஜய் தான் கிட்டத்தட்ட பார்ட்டியை அறிவிக்க போறாரு அப்படின்ற அளவுக்கு தகவல் வந்துருச்சு. இதனால திமுக அதிமுக ஓட்டு சிதறது அதில் யாருக்குமே டவுட்டே இல்லைங்க. கண்டிப்பாக திமுக அதிமுக ஓட்டு சிதறதான் போகுது. சீமாஞ்சிக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அண்ணன் ஏற்கனவே அவர் தம்பி எப்போ தான் வந்தாருன்னா போட்டியாக இருக்கிற மாதிரியே அவர் நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ வந்துட்டாப்புல இளைய தளபதி. மிகப்பெரிய ஆபத்து நம்ம சீமாஞ்சிக்கு, த கிரேட் சங்கி மேன். இப்போ சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்த பல நடிகர்கள் இருக்காங்க. அதில் மாறுபட்டவர் நம்ம இளைய தளபதி விஜய். எப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்களேன். இவரை நீங்கள் டிஆர் மாதிரியோ, பாக்கியராஜ் மாதிரியோ, இல்லை ராமராஜா மாதிரியோ, இல்லை சரத்குமார் மாதிரியோ, இப்படி பல தரப்பட்ட ஆளுங்க வந்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது. பொறுமையாக நிதானமாக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், அதற்கு மேலே கூட சொல்லலாம், பொறுமையாக நிதானமாக வந்துட்டுருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் விஜயகாந்தை விட ஒரு படி மேலே பொறுமை இருக்குது. விஜயகாந்துக்கு அந்த பொறுமை இல்லை. ஆனால் விஜயகாந்த் அளவுக்கு ஆளுமை இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் வரும்பொழுதே யாருடைய பின்புலத்தில் வருகிறார்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் நிற்கிறாப்புல நம்ம விஜய். பாஜக இவரை வைத்து ஒரு மிகப்பெரிய கேமு. வலையில் சிக்கிய சுறா. திமுக அதிமுகவை ஓட்டை சிதறடிக்கணும். ஆனால் விஜய் முதல்வர் ஆவது என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான். அது என்ன அப்படின்னு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்பு நம்ம சேனல் அரேஸ் ராபி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்கு போகலாம். நண்பர்களே, பாஜக வலையில் சிக்கிய சுறா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் படத்தில் அப்போ நெய்வேலியில் இருந்த ஒரு செல்ஃபி எடுத்துருப்பாப்புல. அந்த சமயத்தில் தான் வாடா தம்பின்னு கழுத்தில் துண்டா போட்டு ரைடு, இன்கம் டேக்ஸ் ரைடு. அந்த சமயத்தில் விஜயை அல்லல் விட்டு கிட்டத்தட்ட ஒரு உச்சக்கட்ட பயத்துக்கே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்தில் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டுமே அதனை சொன்னார்கள். 25 வருஷம் உழைப்புங்க, என்னை எப்படி ஏங்க செய்கிறீங்க, இப்படின்னா என்னை ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு கெஞ்சிருக்காப்புல மனுஷன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, என்னடா நீங்கள் பெருசாக இந்த பாலிடிக்ஸ் அரசியலை வச்சுக்கிட்டு நம்மள்கிட்ட நானே டைரெக்டாக உள்ளார வரேன் அப்படின்ற ஒரு முடிவு தீர்க்காதசமாக எடுத்துட்டாப்புல. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்கள் மறைவு, அப்புறம் கலைஞர் அவர்களோட மறைவு. குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த சமயத்தில் அதிமுக கம்ப்ளீட்டாக பிஜேபி சப்போர்ட்டில் இருந்துச்சு. மேலும் திமுக வருமா வராதான்ற சுச்சுவேஷனில் இப்போ திமுக வந்தாச்சு. ஆனால் பாஜக அதை விட மிகப்பெரிய வலிமையான ஒரு தேசிய அளவில் இருக்கிறாங்க. அடுத்து மோடி வந்தால் அங்கே தான் நீங்கள் நல்லா யோசிக்கணும். விஜயின் செல்வாக்கு பலம், அவருடைய ஃபேன்ஸ், அந்த ஆதரவாளர்கள், ரசிகர்கள், அதாவது கிட்டத்தட்ட 2K கிட்ஸ்ன்ற சொல்லலாம். அவங்க ஓட்டடிப்பாங்க. அந்த ஓட்டுனால இவர் முதல்வர் ஆக முடியுமா? அப்படியே இருக்கிறவங்க ஒரு சில பேர் ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகம்தான். ஏன்னா அவங்க திமுகவில் இருக்கலாம், அதிமுகவால் இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலே விஜயகாந்துக்கு ஆதரவாக இருப்பவர்களாக இருக்கலாம். ஏற்கனவே ஒன் செப்பல்ஸ் உளுந்திருக்கு. இதனால் விஜய் அவர்கள் அடுத்த முதல்வர் உடனே கிடைக்கும் அப்படின்றது வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்குறீங்களா? இப்போ இவருக்கு முதல்வர் ஆசை வந்துடுச்சு. மோடி மீண்டும் பிரதமர் என்றால் விஜய் தான் அடுத்த முதல்வர், அதில் சந்தேகமே கிடையாதுங்க. கண்டிப்பாக மோடி முதல்வர் என்று, அதாவது பிரதமர் ஆனால் இங்கு இவர் முதல்வர். மோடிக்கு ஆதரவாக பேசிய சீமான் இப்போ எப்படி இருக்காரு? அவர் 2 பக்கம் பேலன்ஸாக போயிட்டு இருக்காப்புல. ஏன்னா அவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் பி டீம்ன்றது முத்திரை குத்தி பச்சை குத்திட்டானுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இனிமே அவர் அரசியலில் இப்படியே தான் ஜிகர்தண்டா மாதிரி அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் மனுஷன். அதனால் சீமாஞ்சி ஒரு மேட்ரே கிடையாது. அதிமுகவும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. திமுகவை எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, அது பாஜக கூட இருந்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் அதனை செய்ய முடியும். அதுக்கு தான் போய் சிட்டிங்கை போட்டாப்புல நம்ம மோடியை பத்துட்டாப்புல. இப்போ என்னன்னா, பிடிமான சீமாஞ்சியை கூப்பிட்டு சொல்லியாச்சு, தம்பிக்கு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாச்சு. அண்ணாமலைக்கு முதல்வர் ஆசைலாம் கிடையாது, இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு வெளிவழியாக சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் ஆட்டுக்குட்டிக்கும் ஒரு ஆசை இருக்குது. சரி, தேடி ஆட்டுக்குட்டி நம்ம இளைய தளபதி விஜயை என்ன பண்ண போகிறாங்க? ஆமாங்க, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. இனிமே தான் ஆட்டம் ஆரம்பிக்கும். என்ன ஆட்டம்னு கேட்குறீங்களா? முதல் ஆட்டம் ஆரம்பிப்பாங்க திமுக. இந்த ஒன் செப்பல் சரி இருக்குது பாருங்க, அந்த ஒன் செப்பல் சரி தான் இப்போ சென்டிமெண்ட்டான அட்டாக்கு. விஜயகாந்த் இறப்பில் நம்ம விஜய் அவர்களுக்கு விழுந்த செருப்படி, ஒரு செருப்படி, இன்னொரு செருப்பு என்ன ஆயிடுச்சு, எங்கே போயிட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்படியெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும் அப்போவே.
விஜய்க்கு நல்லதை சொன்னாலே கேட்க மாட்டானுங்க அவங்க ரசிகர்கள். எவ்வளோ வீடியோ போட்டிருப்பேன். போய் விஜயகாந்தை பார்க்கலையா நாளைக்கு எத்தனையோ பேர் இதை தான் பேசுவானுங்க, பேசும் பொருளாகவும் சொன்னேன். இது நீங்களே நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தேங்க. 3 மாதம் 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போவே சொன்னேன், விஜயகாந்த் அவர்களை உடனடியாக உதயநிதி போய் பார்த்தாப்புல ஜெயித்த உடனே சேப்பாக்கம் சேக் வேறான்லாம் போட்டானுங்க பார்த்தீங்களா. உதயநிதி ஜெயித்த உடனே பகையை பார்த்தது யார்? விஜயகாந்த் அவர்களை. ஆனால் விஜய் அவர்கள் இன்று வரை எதுவுமே செய்யலை. ஒரு பையனுக்கு ஒரு கேமியா ரோல் மாதிரி நடித்து மேலே தூக்கி விடலை. ஃபோன் போட்டதுக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வச்சது ஆள் எஸ்கேப். இதெல்லாம் இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ சென்டிமெண்ட்டாக இப்போ விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மனசில் இருக்கிறாங்க. விஜய் செய்த மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அடி இந்த அடி தான், ஒப்பல்ஸ் அடி தான் வந்து அடி திமுக சைட்லேருந்து வரும். இதை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீங்க? விஜய் இளைய தளபதி விஜயும் ஃபேன்ஸும், அதுதான் முக்கியமானது. 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் பி டீம் யார்? நம்ம சங்கி மேன் பிஜேபி பி டீமு சீமாஞ்சி, அப்புறம் நம்ம தம்பி வந்து ஏ டீமு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே மோடியை போய் பார்த்து வந்தீங்க. இப்போ எல்லா ஸ்கெட்சும் போடுறது நம்ம பிஜேபி தான், நம்ம விஜய்க்காக. ஏன்னா அவருக்கு இனிமேல் இன்கம் டேக்ஸ் தொல்லை கிடையாது. அவருக்கு எதுவுமே யாரும் செய்ய முடியாது. அவர் படத்தை எதையும் ஓட விடாமல் பண்ண முடியாது. ஆனால் அவரே படமே ஃப்ளாப் ஆகும். அதாவது இவர் தனக்குத்தானே எம்ஜிஆர்னு நினச்சிட்டாரு. ஆனால் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த ஹிட்டே வந்து கிட்டத்தட்ட வேறு லெவல் ஹிட் எல்லாமே. அதாவது உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கட்டும், நாடோடி மன்னனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்கள். அப்போ முதல்வராக இருந்த கலைஞரை ஆட்டி தம்சம் பண்ணி தான் வந்தாப்புல. ஆனால் இவர் கட்சியை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த படமே 3 படமும் ஃப்ளாப்பு. அதில் பீஸ்ட்டு, வாரிசு, லியோ. ஏன் லியோ ஃப்ளாப்புன்ற நீ 1000 கோடி சொன்னீங்க, அந்த 1000 கோடி வரலையே. ஏன் 70 வயசான ரஜினியோட இதையே நீ பிளாக் பண்ணி ஒரு இது நீங்கள் ஓவர்டேக் பண்ணி அப்படியே வர முடியாமல் போயிடுச்சு. சரி அதெல்லாம் கொடுப்பா. பிஜேபி பி டீமு, இவர் ஏ டீம், இவர் ஏ டீமு, அவர் பி டீமு. இப்போ சீமாஞ்சி பி டீம்னு காலி பண்ண மாதிரி இப்போ பிஜேபி ஏ டீம் வந்து விஜய் அப்படின்றது தெளிவாக இருக்குது அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லுவாங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறார் விஜய்? அதுதாங்க மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குப்பா. மேலும் பார்த்தீங்கன்னா, விஜய் மாணவிக்கு பரிசளித்தது வைர நெக்லஸ் அப்படின்னு சொன்னாங்கப்பா. வைர நெக்லஸா? என்னம்மா ஒரு தொலைநோக்கு திட்டம்ப்பா, ஒன்றா அடிச்சுக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி தானே தெரியுது. அப்புறம் ஏன் விஜய்க்கு திரிஷாவுக்கு 1 கோடி, எவ்வளோ டைமண்ட் நெக்லஸ் எவ்வளோ? 1 கோடி கொடுத்தாப்புல. மேலும் சந்திரசேகரை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அது அடுத்தது வருது. அதுக்கு முன்னாடி திரிஷா பாலிடிக்ஸு, சங்கவி பாலிடிக்ஸு, இது எல்லாமே பல விஷயங்கள்லாம் உள்ளார வரும். இதை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில. எப்பா விஜய் மட்டும் தான் கெட்டவரா? இவன் மட்டும் உதயநிதிய நயன்தாரா விஷயம்லாம் ஊரே சந்தி சிரிச்சுதானே. இதெல்லாம் போயிடுச்சுப்பா. நீங்கள் வந்து ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. எப்படி இமேஜை, பயங்கரமான இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த சில்வர் ஸ்க்ரீனில், வெள்ளித்திரையில். அது அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து பாலிடிக்ஸ்க்கு வரும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு அது பங்கம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. விஜய் திரிஷாவுக்கு டைமண்ட் நெக்லஸ் 1 கோடி கொடுத்தாருங்க. அதுதான் இப்போ பேசும் பொருளாகவும் அடுத்தது. இதை எப்படி சமாளிக்க போகிறாரு? அப்புறம் தந்தையை மதிக்காத விஜய் அப்படின்னு ஒன்று. விஜய் வேணாம்னு யாகம் நடத்துனாங்களா? இது முன்னாடி வந்துச்சுங்க. இப்போ ரொம்ப அதை வந்து கிட்டத்தட்ட வைரல் ஆகும். மேலும் பார்த்தீங்கன்னா, விஜய் விவாகரத்து இப்படின்லாம் பேசுவாங்க. அவங்க அப்பா பேசுனதே, சுயநலவாதியே, சம்பாதித்தது போதாதா, தனி மரமாய் நிற்கிறேன்டா, நீ எல்லாம் ஒரு மகனா, உன்னை எப்படியெல்லாம் பார்த்தேன், இப்படியெல்லாம் பேசின ஒரு இது ரெக்கார்டும் இருக்குது. அதெல்லாம் விட அப்பா அம்மாவே பார்த்துக்காதவன் இவன் நம்ம மக்களை பார்த்துக்க போகிறானா அப்படின்னு பேசுவானுங்க. இதை சமாளிக்கணும், அதுதான் பெரிய விஷயம். எப்படி விஜய் இதெல்லாம் கையாள போகிறாரு? ஏற்கனவே அவர் காசு கொடுத்தாலும் பேச மாட்டார், ரொம்ப அளந்து பேசுவார், நுணுக்கமாக பேசுவார், வெளியே பெருசாக தெரியாத மாதிரி பேசுவார், ஒரு குட்டி கதையை தான் பேசுவார். இதுக்கெல்லாம் பதிலை எப்படி பேசுவார் அப்படின்னு பல விஷயங்கள். சரி இதை விடுங்க. விஜய் வந்தால் வலிமை அப்படின்றான் நம்ம ஆமக்கரி அம்மாவாசை. விஜயை அரசியலுக்கு அழைக்கும் சீமான், விஜய் சுட் ஜாயின் பாலிடிக்ஸ், இது அண்ணாமலையோடது. ஸோ பிஜேபிக்காரன்லாம் அழைக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, அப்போ விஜய் வந்து அந்த அளவுக்கு பெருசாக அரசியல் இது இல்லாமல் பிஜேபியோட இது இணக்கமாக இல்லை. அந்த சமயத்தில் பிடிமான நம்ம ஆமக்கரி அம்மாவாசை என்ன சொல்லிச்சுன்னா, அடிக்கிற அடியில் ரஜினி, கமல், விஜய்
யாருக்கும் அரசியல் ஆசையே வரக்கூடாது அப்படின்னு ஆமக்கறி அமாவாசை சொல்லுச்சு. இன்றைக்கி என்ன சொல்லுது? விஜய் வந்தால் வலிமை தான், விஜய் அரசியலுக்கு அழைக்கும் சீமான். ஏன்னா இது மேஸ்திரியாக இருக்குது. அண்ணன் இன்ஜினியராக வருவார், அப்படியே அண்ணனுக்கு ஏதாவது 5-10ன்னு போட்டேன்னா நல்லா இருக்குண்டா தம்பி அப்படின்னு இப்பயே விட்ட ஓட்டுது நம்ம ஆமக்கறி அமாவாசை. சரி, இது மட்டுமா? சங்கி மேன் என்ன சொல்கிறாப்புல நம்ம சீமான்ஜி? ஒரு காலகட்டத்தில் அப்படி போட்டு தாளிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதுவும் விஜய் வந்து கை கட்டி பேசந்தா, ஏடா எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாமாடா நீ பயப்படுறது அப்படின்னு சொன்ன உடனே வச்சு பங்கம் செஞ்சானுங்க ரசிகர்கள். ஜில் ஜங் சக் சீமானே மன்னிப்பு கேள், மதுரை மாநகர வடக்கு மாவட்ட மாணவரணி தலைமை அப்படின்லாம். அதுக்கெல்லாம் சீன்றவனா நாங்கள் சீமான்ஜி போடா போடா புண்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குதான்ப்பா. அங்கத்தான் நினைக்கிறாப்புல நம்ம சீமான்ஜி. இப்போ 2 பேரும் ஒரே அணியில் வந்துட்டாங்க. இவர் பி டீமு, இவர் ஏ டீமு. என்ன ஒன்று, அண்ணன் டபுள் ப்ரொமோஷனில் வந்து நிற்கிறாரு. நல்லா இருந்தால் சரி, ரைட்டு, ஓகே. ஆனால் தமிழக மக்கள் நிலைமை அதுதான் கஷ்டமாக இருக்குது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலையும் இவருக்கு சப்போர்ட்டு, ஆமக்கறி அமாவாசையும் சப்போர்ட்டு. நம்ம பாண்டேவை பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டேவை பார்த்தீங்கன்னா விஜயை பார்க்க தேவையில்லை. பாண்டே அப்படியே ஒரு லைட்டாக குங்குமம் வச்சு லைட் சங்கி அப்படின்றத பர்ஃபெக்ட் சங்கியாக அப்படியே நிற்பார் பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம லியோ படத்துக்கு நம்ம விஜய் அவர்கள். ஆமாங்க, சீமான்ஜிக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து. விஜய் வந்து என்ட்ரி கொடுத்த உடனே இது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கப்படுகிறது. சீமான்ஜியோட ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பல பேர் வந்து விஜயோட ரசிகர்கள், ஏற்கனவே காண்டலில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர். அப்படியே அந்த ஓட்டு கொஞ்சம் உடையும். மேலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டு சிதறடிக்கப்படும். ஆனால் சீமான்ஜி டோட்டலாக ஒடிசலாகி ஒன்றும் இல்லாமல் போகிறாரு அப்படின்றது உண்மை. ஸோ சினிமாலேருந்து வந்த நம்ம விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க எப்படி கொடுக்க போகிறார்? விஜயுடன் கூட்டணியா? மனம் திறந்த சீமான், அவன் தம்பி வந்தால் நல்லா தான் இருக்கும், நானும் கூடவே இருந்தேன், ஏதோ கொஞ்சம் சம்பாதிச்சுப்பேன். ஆமை ஓடும் அதன் மேலே ஒரு பிராடும், இது கூட இன்னொரு பிராடும் சேர்ந்து தமிழ்நாடு என்ன ஆடும். அதுதாங்க இப்போ டாப்பிக்கு. ஆமை ஓடும் அது மேலே ஒரு பிராடும், அந்த பிராடோடும் இணையாடும் இன்னொரு பிராடும், 2 பிராடும் சேர்ந்து தமிழ்நாடு என்னவா ஆடும். அதுதாங்க என்ன நடக்கும்? நடக்காது. மிக பெரிய அளவில் பூகம்பம் வராத குறைதான். இந்த ஒரு கை விரலை தூக்கி இது பண்ணுற சீனெல்லாம் வந்து படத்தோடு சரி. ரியாலிட்டியில் என்ன நடக்க போகுது? சில்வர் ஸ்க்ரீன் டு பொலிட்டிக்கல் சீன் இனிமே தான் காட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம திரிசாவோட ஃப்ளையிங் கிஸ் கொடுத்த நம்ம விஜய் இதை பற்றி பேசுவாங்க. எதுக்கு வைர நெக்லஸ் 1 கோடி கொடுத்தேன்னு பேசுவாங்க. பாண்டேவின் தம்பியாக மாறிய இளைய தளபதி விஜய், சிங் இந்த ரைன், சேம் பிளாக் ஒயிட் பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. கிட்டத்தட்ட நம்ம பாண்டே இனிமேல் பார்த்தீங்கன்னா திமுகவே ஒழிச்சிடுற மாதிரி பேசுவாப்புல. இளைய தளபதி உள்ளே வந்த உடனே இந்த சிஎம் சீட்டே அவருக்கு தான் இருக்கிற மாதிரி. அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்றது விஜய்க்கும் தெரியும், நம்ம பாண்டேக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறதுன்னா எப்படிங்க? விஜய் வந்து எல்லாத்துக்கும் துணிந்துட்டாப்புல. பார்ப்போம் அடுத்து. சினிமா டு அரசியல். இப்படி வந்தவர்கள் பலர், ஆனால் ஜெயிச்சார்களா அப்படின்னா அதான் கேள்விக்குறி. சரிங்களா? இப்போ விஜயோட அரசியல் அறிவிப்பு திடுப்புடுலாம் வரல. மனுஷன் ஆழ்ந்து ஆராய்ந்து பல இன்னல்கள் நொந்து அல்லல் பட்டு இதையெல்லாம் பார்த்து போட்டு தான் வந்திருக்காப்புல. சரி, இப்படி இருக்கக்கூடிய விஜயோடைய சினிமா பயணம் பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய இது பேசும் பொருளாக இருந்தது. எப்படி அவர் உள்ளார வந்தார், இந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்றதெல்லாம் அவங்க அப்பாவோட முயற்சியும் விஜயகாந்தும் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம விஜய் இல்லை. இதுதான் உண்மை. சரி, அடுத்து அரசியல் அப்படின்ற பொழுது யாரோடைய இதெல்லாம் இவர் எல்லாத்தையும் கேட்பார், யார் சொல்கிறத கேட்பாருன்றது ஒரு முக்கியம். ஒன்று சொல்கிறேங்க, விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக இருக்கார். எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடியவர்கள், ஃபேமிலி ஆடியன்ஸு, கிட்டத்தட்ட 2K கிட்ஸோட சப்போர்ட் இருக்கக்கூடியவர். நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த திராவிட மாடல் அப்படின்னு நீங்கள் அந்த இதில் தான் வரப்போகிறீங்கன்னு தெரியுது. அப்படி வரும்பொழுது எந்த அளவுக்கு ஸ்டாண்டை வந்து எடுக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை நல்லபடியாக நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்றதில், உங்கள் கொள்கை என்னன்றதில் நீங்கள் ரொம்ப
தீவிரமான ஒரு இதாக இருக்கணும். எல்லா விஷயமும் தெரிந்து ஆராய்ந்து தெளிந்து அப்படி ஒரு நோக்கத்தோடு வந்தீங்கன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்தீங்கன்னா எல்லாரும் ஆதரிப்போம். நல்லதே நடக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு. சங்கிகளின் சங்கமம் ஒழியட்டும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.